सल्ले अला या मुस्तफा सल्ले अला सल्ले अला सल्ले अला मुस्तफा या नबी या नबी या नबी या नबी या नबी या नबी या
ஒரு ஷேகுடைய பொருத்தத்தை ஒரு முரீது பெற்றுக்கொள்வதாயினும் இலகுவிலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆசிரியருடைய பொருத்தத்தை மாணவர் பெற்றுக்கொள்வதாயினும் இலகுவிலே பெற்றுக்கொள்ள முடியாது. பல நாட்கள், பல காலங்கள், ஏன் பல வருடங்கள் கூட தேவைப்படும். அப்போதுதான் அந்த பொருந்தக்கூடியவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை நீ பொருந்திக் கொள் என்ற உணர்வை கொடுப்பான். அப்போதுதான் அவர் பொருந்திக் கொள்வார். ஒரு கடையிலே ஒருவர் வேலை செய்கின்றார், பலர் வேலை செய்கின்றார்கள். அத்தனை பேரும் காலை 9 மணிக்கே கடைக்கு சமூகம் அளிப்பார்கள். மாலை 6 மணிக்கு கடையை விட்டு திரும்பி விடுவார்கள். ஆனால் அதில் ஒருவர் காலை 9 மணிக்கு சமூகம் அளிக்காமல் காலை 7 மணிக்கே சமூகம் அளித்து அந்த கடையை துறப்பதற்கான முன்னால் உள்ள விடயங்களை கவனிப்பவராக இருந்து மாலை 6 மணிக்கு திரும்பாமல் முதலாளியோடு 8 மணிக்கு கடையை திரும்பக்கூடியவராக இருந்து வந்தார். அவர் மீது அந்த கடை முதலாளிக்கு ஒரு அன்பு ஏற்பட்டது. மற்றவர்களெல்லாம் வேலைக்கு வந்து வேலை செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். ஆனால் இவர் மட்டும் நேர காலத்தோடு வந்து நேரம் சென்று என்னோடு விடைபெறுகிறார், கடையை விட்டு செல்கின்றார் என்ற ஒரு அன்பு உணர்வு அந்த முதலாளியுடைய உள்ளத்திலே ஏற்படும் போது அவரை பற்றிய ஒரு பொருத்தம் தன்னிலே உண்டாகின்றது. பொருத்தம் உண்டாகி விடுமானால் அவர் நினைத்ததை இவருக்கு செய்வார். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் தான் எங்கள் அத்தனை பேருக்கும் அவசியமாக தேவைப்படுகின்றது. அவன் பொருந்திக் கொண்டால் நாங்கள் சிற்றடிமையாக ஆகிவிடலாம். அவன் பொருந்தவில்லையானால் நாங்கள் அடிமையாக ஆக முடியாது. இதுதான் நமக்குள்ள வித்தியாசம். அவன் பொருந்துவதாய் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்லான வணக்கங்களை மட்டும் செய்வது போதாது. கடமையான வேலைகளை மட்டும் ஊழியர்கள் செய்வது முதலாளிக்கு போதாதது போல் மேலதிகமான வேலைகளை செய்யும் போது பொருத்தம் ஏற்படும் போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஃபர்லான கடமையான வேலைகளை மட்டும் செய்வது போதாது. அது கடமை. சுன்னத்தான வேலைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு தொழுகையை தொழுகின்றோம் என்றால் ஃபர்லை மட்டும் நாங்கள் தொழ முடியாது. சுன்னத்தான அந்த தொழுகையின் முன் பின்னால் உள்ள சுன்னத்துகள் எவை என்பதை அறிந்து அவைகளையும் செய்து வர வேண்டும். அப்படி செய்து வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டாகும். லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு ஃபைதா அஹ்பப்துஹு குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யப்ஸு பிஹி வ யதஹு அல்லதி யப்ஸு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அல்லாஹ் சொன்னதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். ஒரு அடியான் ஃபர்லை செய்வது போல் சுன்னத்தான அமல்களை கொண்டு
புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றுள்ளது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற வேண்டுமானால் அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும். பொருத்தத்தை பெற்றுவிட்டால் அவன் மேன்மை அடைந்து விட்டான். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ஒருவரை நீதிமன்றம் குடியானை புறப்பித்து கட்டளையிட்டுள்ளது. நீதிமன்றம் குடியானை புறப்பித்து கட்டளையிட்டுள்ளது என்றால் அவர் மிகவும் பயங்கரத்துக்கு மத்தியில் தான் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் தன்னை கைது செய்வார்கள் என்பது அவருக்கு தெரியாது. பயங்கரமான வேலை. ஆனால் ஒரு மனிதன் அவனுக்கு நீதிமன்றம் ஆணை புறப்பித்தும் அவன் அதை பொருட்படுத்தாமல் நிம்மதியாக இருந்தான். என்னப்பா நீ நிம்மதியாக இருக்கிறாய்? குடிக்கிறாய், வணங்குகிறாய், மற்ற வேலைகளிலே ஈடுபடுகிறாய், உன்னுடைய உள்ளத்திலே பயம் இல்லையா என்று கேட்டபோது அவன் சொன்னான், நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார், நமது கையை பிடிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார், அவர் ஒரு உயர் அதிகாரி, அதனால் நான் பயமில்லாமல் இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். உதாரணமாக ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம் ஒருவனுக்கு தூக்கு தண்டனையை தீர்த்தால் அது தீர்த்ததுதான். ஆனால் அந்த தண்டனையை மாற்றுவதற்கு யாருக்கு முடியும்? சிலருக்கு முடியும். ஒரு ஜனாதிபதி நினைத்தால் அந்த தண்டனையை மாற்ற முடியும். அவருக்குள்ள தத்துவத்தை வைத்து அந்த தண்டனையை தூக்கு தண்டனையை வேறு தண்டனையாக மாற்றிக் கொடுக்க முடியும். அப்போ ஒரு ஆள் கை கொடுத்தால், உயர் அதிகாரி கை கொடுத்தால் அந்த விடயங்கள் நடக்கும். இதேபோல் இவன் பிடிபட்ட போது தன்னை காப்பாற்றுவதாக சொன்னவர்கள் தொடர்பு கொண்டார். அவர் அந்த உயர் அதிகாரி அந்த குற்றத்திலே இருந்து அவரை காப்பாற்றினார். ஏன் காப்பாற்றினார்? அந்த உயர் அதிகாரிக்கு அவருடைய உள்ளத்திலே பொருத்தம், இவனை பற்றிய பொருத்தம் உண்டாயிற்று. இவன் எப்படியானவனாக இருந்தாலும் இவனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு, பொருத்தம் அவருடைய உள்ளத்திலே உண்டானதால் அவர் அந்த தண்டனையிலே இருந்து அவரை காப்பாற்றினார். சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தம் கிடைத்து விடுமானால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே தூசாக பறந்து போகும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபிமாருக்கும் பல துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறான். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல துஆக்களை அங்கீகரித்திருக்கிறான். மறுமையிலும் ஷஃபாஅத்தை, நரகத்துக்கு செல்கின்ற மனிதனை அந்த நரகத்துக்கு செல்லாமல் கைபிடித்து காப்பாற்றுகின்ற வல்லமையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஷஃபாஅத் செய்யக்கூடியவன், நான் ஷஃபாஅத் செய்பவர்களில் முதன்மையானவன். மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய கபரை எவர் ஜியாரத்
கொஞ்சம் லேட்டாகி அல்லாஹ் தஆலா பதிலொன்று சொன்னான். எப்படி? நான் உங்களுடைய உம்மத்துகள் அத்தனை பேருக்கும் மன்னித்து விட்டேன், அவர்களை சுவர்க்கலோகத்திலே நான் நுழைவிப்பேன், இல்ல வாலினை தவிர. நபியே முஹம்மதே, ரஹ்மத்துல்லில் ஆலமீனானவர்களே, நீங்கள் கேட்டவற்றை நான் தருகின்றேன், ஆனால் அனைவரையும் மன்னித்தேன், இல்ல வாலினை தவிர. வாலின் ராஜா அநியாயம் செய்தவன். உலகிலே ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்தவன். அநியாயம் செய்யப்பட்டவன் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடர்வான். அல்லாஹ் தஆலா இந்த அநியாயம் செய்தவனுடைய நன்மைகளிலே இருந்து அவனுக்கு பறித்து கொடுப்பான். ஆனால் இதை அதிகமான மக்கள் விளங்கிக் கொள்வதில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னான், இல்ல வாலினை தவிர நான் உங்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்கிறேன், எல்லோருக்கு மன்னிப்பளிக்கிறேன், அவர்களை சுவர்க்கத்திலே நான் நுழைவிக்கிறேன், ஆனால் வாலினை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், இல்ல ஷிர்க, இணை வைத்தலை தவிர. ஒரு மூமின் என்பவர் இணை வைக்க மாட்டான் இந்த வகையிலே. ஏன்? அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு சாமா உலகில் கிடையாது. அப்ப எப்படி அவர் இணை வைப்பார்? அவர் இணை வைக்க மாட்டான். ஆனால் வஹாபிய கூட்டத்தில் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கபர்களை தியானம் செய்தால் அவர்களை கபர் வணங்கிகள் என்று சொல்கிறார்கள். இது அறியாமை. இந்த தலைப்பிலே நான் இல்லை. அந்த தலைப்புக்கு வரும்போது அது சம்பந்தமான விளக்கத்தை நான் சொல்வேன். சகோதரர்களே, என்னுடைய பேச்சு வேறு திசையிலே திரும்பிவிடும் என்பதனால் நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஆகவே வாலினை தவிர, அநியாயக்காரனை தவிர அனைவரையும் நான் மன்னிப்பேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டானே. மறுநாள் திரும்பவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஜமீஇ உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கள் அத்தனை பேருக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. நேற்று நீ இல்ல வாலினை, அநியாயக்காரனை தவிர என்று நீ சொன்னாய். இறைவா, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு எதையெல்லாம் நீ கொடுக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் கொடுத்து விடு. ஆனால் அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபியே முஹம்மதே, உங்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அனைவரையும் மன்னித்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்படியானால் சாதாரணமான இந்த மனிதனை இந்த உலக அதிகாரி காப்பாற்றினார், தண்டனையிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக கேட்ட அந்த துஆவினால் அல்லாஹ் தஆலாவானவன் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து எங்களை சுவர்க்க லோகத்திலே நுழைவிப்பதாக சொல்லி இருக்கிறார். சகோதரர்களே, இதை விட என்ன வேண்டும்? அப்படியானால் நாங்கள் பாவங்கள் என்ன செய்வது? எங்களுடைய பாவங்கள் பஞ்சாக பறந்துவிடும். அல்லாஹ்வுடைய அன்புக்கு முன்னால் நாங்கள் செய்கின்ற பாவங்கள், நாங்கள் தௌபாவிலே இறங்குகின்ற நேரத்திலே அது பஞ்சு போல்
சகோதரர்களே, அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். கடமை மட்டும் செய்யாமல் சுன்னத்தான வணக்கம், சுன்னத்தான கடமை, அதாவது மேலதிகமான கடமைகளையும் செய்த போது ஒரு முதலாளி எவ்வாறு ஒரு தொழிலாளியை பொருந்திக் கொண்டானோ அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைத்து விடுமானால் அதை விட பாக்கியம் ஒன்றும் கிடையாது. அது எங்கே இருக்கிறது? இந்த ரமதான் மாதத்திலே தான் இருக்கிறது. அதனால் தான் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் அராதல்லாஹு ஐ யுஅذிப உம்மத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமா அஅதாஹும் ரமதான் வ குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை வேதனை செய்வதை நாடியிருந்தால், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை அதாவது செய்வதை அல்லாஹ் தஆலா நாடியிருந்தால் மா அதாஹும் ரமதான், ரமதானை அவர்களுக்கு கொடுத்திருக்க மாட்டார். وَقُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த சூரத்தையும் கொடுத்திருக்க மாட்டான். ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை செய்வதாக இருந்தால் இந்த ரமதானை தந்திருக்க மாட்டான். அதுவும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரத்தையும் தந்திருக்க மாட்டான். ரமதான் ஒவ்வொரு வருஷமும் தருவது எதற்காக? குற்றங்களை அழிப்பதற்காக. ரமதானிலே வருகின்ற ரமத என்ற சொல்லுக்கு பொருள் அஹ்ரக, எரிக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது. எதை அழிக்கக்கூடியது? பாவங்களை அழிக்கக்கூடியது. யுஹ்ரிகுஹா மஅஹூதத்துன் மின் ரமதான் வ ஹுவ ஷித்தத்துல் ஹர். ரமதான் என்றால் ஷித்தத்துல் ஹர், கடும் சூட்டுக்கு சொல்றது. கடும் சூட்டை அழிக்கும். தண்ணீர் அழிப்பது போல் இந்த ரமதான் என்பது பாவங்களை அப்படியே அழிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடமும் நமக்கு இந்த ரமதானை திரும்ப திரும்ப தருகிறார். ஒவ்வொரு வருடமும் தந்து அவனுடைய இலக்கத்தின் காரணமாக நமக்கு தந்து அந்த ரமதானிலே ஒரு ரமதானிலே இருந்து மறு ரமதான் வரை நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் நாங்கள் அவனிடத்திலே தௌபா செய்கின்ற போது அழித்து விடுகின்றான். அதே போன்றுதான் குல் ஹுவல்லாஹு அஹத். சூரத்துல் பக்ரா பாருங்க, எவ்வளவு பெரிய அத்தியாயம். சூரத்து ஆல இம்ரான் எவ்வளவு பெரிய அத்தியாயம். எத்தனையோ அத்தியாயங்கள் குர்ஆனிலே இருக்கின்றன. 114 அத்தியாயம், பெரிய அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஆனால் சூரத்துல் இஹ்லாஸ் சின்ன அத்தியாயம். சூரத்துல் இஹ்லாஸ் என்றால் என்ன? சூரத்து தௌஹீத், தௌஹீதுடைய அத்தியாயம். ஏகத்துவம், இந்த ஏகத்துவத்தை கொண்டுதான் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஏகத்துவம், ஏகத்துவத்தை காட்டக்கூடிய கலிமா. அந்த ஏகத்துவத்தை கொண்டுதான் உலகம் அமைந்திருக்கிறது. அப்படியானால் இறைவனுடைய ஏகத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு அத்தியாயம் பெரிதாக இருக்க வேண்டும். இங்கே குல் ஹுவல்லாஹு
அதாவது முஸ்லிமை ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை வேதனை செய்யக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது என்று செய்தினா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த ரமலானை தந்தது அல்லாஹ் செய்த அருள். ஆகவே ரமலானிலே முன்னால் இருக்கின்ற ரே, அந்த ரேயை காட்டுகிறது, ரஹ்மத்தை காட்டுகிறது. அதற்கு நேற்று விளக்கம் நான் சொல்லிவிட்டேன். இன்று ரில்வான் பொருத்தம், இறைவனுடைய பொருத்தம், இறைவனுடைய பொருத்தத்தை அந்த ரமலானிலே உள்ள ரே காட்டுகிறது. இரண்டாவது மீன், இந்த மீன் எதை காட்டுகிறது? மஃபிரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை காட்டுகிறது. லில் ஆசி, பாவிகளுக்கு. அப்ப இந்த மீனும் ஒரு தத்துவத்தை கொண்டுதான் அமைந்திருக்கிறது. மீன் மஃபிரத், மன்னிப்பு. மஃபிரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிகளை படைத்து அவனுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். மக்களே, ரமலான் மாதத்தை நான் தந்திருக்கிறேன். அந்த ரமலானிலே வாருங்கள், என்னுடைய மன்னிப்பு என்ற பாலை நான் தருகிறேன், அதை நீங்கள் குடித்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பிந்திய இரவுகளிலே சொல்கிறான். மன்னிப்பு கேட்பது எங்களுடைய கடமை. ஏன்? அவர் கஃபார் என்ற பெயரை வைத்திருக்கிறார். கஃபார் அதிகம் மன்னிப்பவன். கஃபூர் என்ற பெயரை வைத்திருக்கிறான், மன்னிப்பவன். கஃபார் என்ற பெயரை வைத்திருக்கிறான், மன்னிப்பவன், அதிகம் மன்னிப்பவன். பேரை வைக்கா சும்மாவா இருப்பான்? பணக்காரன் இங்கே கருத்து காசு சொத்தெல்லாம் உள்ளவன். பணக்காரனுக்கு ஜகாத் கொடுக்கிறது கடமை. அதே போல ஒரு ஆலிம் என்று பேர் வைக்கிறாங்க. ஆலிம், ஆலிம் என்ன? அவர் மார்க்கத்தை தெரிந்தவர். கொடையாளி என்று ஒரு பேர் வைக்கிறாங்க. கொடையாளி, ஜவாத். ஜவாத்னா கொடையாளி. அப்போ கொடை கொடுப்பார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு 99 பேர்களை வைத்திருக்கிறான். 99 பேர்களிலே கஃபார் என்பது ஒன்று. கஃபார் என்றால் அதிகம் மன்னிப்பவன். அப்ப கஃபார் என்று பேர் வச்சா, அதிகம் மன்னிப்பவன் என்று பேர் வைத்தா, இங்க எங்க இருப்பாங்க? குற்றம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பது அர்த்தம். குற்றம் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்றால் அவன் கஃபார், அதிகம் மன்னிப்பவன் என்று பேர் வைத்திருக்க தேவையில்லை. மலக்குகள் பாவம் செய்கிறார்களா? இல்லை. அவனுடைய கட்டளைகளை செய்வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்வாங்க. பாவம் செய்யாத மனிதன் ஜின். எங்களை போல ஜின்னுக்கு ஒரு படைப்பு, எங்களுக்கு முதல் உள்ள படைப்பு, எங்களை படைப்பதற்கு முதல் படைத்த படைப்பு ஜின். அப்ப நாங்கள் மனிதன் குற்றம் செய்பவன். அல்லாஹ் தஆலா கஃபார் என்று மன்னிப்பவன் என்று பேர் வைத்த காரணத்தினால் குற்றம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தமாகும். அதனால் தான் ஒரு ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அذنبتم ذنبا حتى تبلغ خطاياكم عنان السماء ثم تبتم لتاب الله عليكم ولو أن العباد لم يذنبوا لذهب الله بهم ثم جاء بقوم آخرين فيذنبون ويستغفرون فيغفر الله لهم. இது ஒரு தத்துவம் நிறைந்த ஹதீஸ். என்ன சொல்கிறார்கள்?
வானத்துடைய உச்சி வார்த்தை எவ்வளவு தெரியுமா? வான உச்சி எவ்வளவு உடை, எவ்வளவு சாமான் வைக்கிற அவ்வளவு சாமான் வைக்கிறேன். வானத்துடைய உச்சி வரைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கருத்தை உங்களுடைய பாவங்கள் ஐநாசமாய் வானத்துடைய உச்சியை அடைந்தாலும் அந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்தாலும் சும்மா துபுத்தும் பின்பு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டீர்களேயானால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். வானத்துடைய அளவு நீங்கள் பாவம் செய்தாலும் பிறகு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். வலவு அன்னல் இபாதல யுஸிபு, இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் தான் இருக்கிறார்கள். எல்லாரும் நல்லார்கள், பாவிகள் அல்ல. எல்லோரும் பாவிகள் அல்ல, பாவம் செய்யாதவர்கள் தான் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்துவிட்டு சும்ம ஜாஅ பிகௌமின் ஆகரீன், புதியொரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவார். ஃபயுذிபூன, அவர்கள் பாவம் செய்வார்கள். வயஸ்தக்பிரூன, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். வயக்ஃபிருல்லாஹு லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் இந்த நபி மொழியின்படி உலகத்திலே பாவம் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதேபோல் அந்த பாவத்தை மன்னிக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பவனாகவே இருப்பார். அதனால்தான் கஃபார், கஃபூர் என்ற பெயர்களை அவர் சூட்டியுள்ளார். சகோதரர்களே, ஆகவே பாவத்தை மன்னிக்கின்ற மாதம்தான் இந்த ரமதான் மாதம் என்பதை அந்த ரமதான் என்ற சொல்லிலே உள்ள மீன் எடுத்து காட்டுகிறது. மூன்றாவது எழுத்தியது வாதி. வாதி வாதி என்பது இதை காட்டுகிறது. ரமானுல்லாஹ், ரமான் என்றால் என்ன? புனை ஆள், புனையாள். வாமின் என்றால் புனையாளி, ரமான் என்றால் புனை, ரமானுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வின் புனை. அப்ப எதை காட்டுகிறது இது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே அவருடைய பொருத்தத்தை கொடுத்து பொருத்தம் ஏற்பட்டு இந்த அடியாருடைய பாவங்களை மன்னித்தால் மன்னிப்பதோடு வாமினாகவும் ஆகின்றான், புனையாளியாகவும் ஆகின்றான். ஒரு ஆள் புனையாளி கோர்ட்ல அவர் விடுதலை செய்யணும்னா சரீர புனை வைக்காங்க. சரீர புனைக்கு ஒரு ஆள் போய் சைன் பண்ணி போட்டு அவர் எடுத்துட்டு வரணும். ஆனால் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே அவனை அடைந்த அடியார்களுக்கு அவன் புனையாளியாக இருக்கிறான். அவன் புனையாளியானா மலக்களால் என்ன செய்ய முடியும்? மலக்கள் சட்டத்தை செய்வார்கள். இன்னென்றது யார் செஞ்சால் அவர்களுக்கு வேண்டிய தண்டனைகளை அவர்கள் கொடுத்து சட்டத்தை நிலைநாட்டுவார்கள். ராணுவம், போலீஸ், எஸ்டிஎஃப்
சும்மா நாங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் ஏதோ ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக நாங்கள் பிறந்து விட்டோம். அதுதான் பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியம். அப்ப மலக்குகள் அவர்கள் சட்டத்தை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இவனுக்கு நான் துணையாளி. எதிர்த்து பேச முடியுமா? உங்களுக்கு முடியாது. இவனுடைய பாவங்களை எல்லாம் மலக்குகள் என்ன செய்வாங்க? எழுதி எழுதி வந்து அவருக்குரிய குற்றங்கள் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார் என்று பட்டோலையை வச்சிருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மலக்குகளுக்கு தெரியாமலே அழிவு போடுவான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவனுக்கு மலக்குகள் எழுதி வைத்த அந்த பட்டோலையை அவர்கள் அறியாமலேயே அழித்து விடுவான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் அழிப்பான். நன்மைகளை அந்த இடத்திலே எழுதி வைப்பான். அதுதான் அல்லாஹ்வுடைய தன்மை. மலக்குகள் குற்றத்தை எழுதி வைப்பார். விதியையும் மாற்றக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு உண்டு. 50 வருஷம் வாழக்கூடிய ஒருவரை 5 நாளிலும் மௌத்தாக்குவது அல்லாஹ் முடியும். 5 நாளிலும் மௌத்தாக்குவான். 5 நாளிலே மௌத்தாகக்கூடிய மனிதனை 50 வருடங்கள் அவருடைய வாழ்நாளை நீளமாக்கி வைப்பான். அல்லாஹ்வை கையிலே இருக்கிறான். அதற்குத்தான் அவன் விரும்பக்கூடிய அவனுடைய பொருத்தம் உண்டாகக்கூடிய வகையிலே நாங்கள் நன்மையான விஷயங்கள், தான தர்மங்கள் இவைகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா துணையாளி அறிந்திருக்கிறான். அப்ப இவருக்கு என்ன பயம்? துணையாளியாக அல்லாஹ் இருக்கிறார்களா? என்ன பயம் இவருக்கு? இவருக்கு பயம் இல்லை. ஏன்? எல்லாம் அவனுடைய கையிலே இருக்கிறது. தன்னை துணையாளியாக அவன் ஆக்கிக் கொண்டான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, 4வது எழுத்து எதை காட்டுகிறது? அல் அலிஃப் உல்ஃபத்துல்லாஹ். உல்ஃபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய உல்ஃபத் என்றால் அந்நியோன்னிய நிலை. அந்நியோன்னிய நிலைக்கு உல்ஃபத்துல்லாஹ். உதாரணம் நான் வந்த ஆரம்பத்தில் இந்த அந்நியோன்னிய நிலை எனக்கு இல்லை. ஆனால் இப்போது உங்களுடன் அந்நியோன்னிய ஒரு நிலை இருக்கிறது. உங்களுக்கும் என்னிடம் அந்நியோன்னிய நிலை இருக்கிறது. இது சிருஷ்டிகளுக்குள்ள நிலை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நாடி முன்னால் சொன்ன விஷயங்களிலே இந்த ரமதானிலே ஈடுபட்டு விடுவானேயானால் உல்ஃபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்நியோன்னிய நிலை உண்டாகும். ஒரு ஆள் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்? சலாம் சொல்லி வாங்க சொன்னாதான் உங்களுக்கு போகும். அதோ கூட்டி கிடக்கு பெண் பண்ணும். யாருன்னு கேட்டா இன்னார்தான்னு சொல்லணும். சரி வாங்கன்னு சொன்னாதான் உள்ளுக்கு போகணும். இல்லாட்டி உள்ளுக்கு போகக்கூடாது. இதுதான் மார்க்க சட்டம். ஏன் உள்ளே அவர்களுடைய வீடு பல கோலத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு மன்னன், ஒரு வீட்டாளன் அன்பாக பழகி இருந்தாலும் அவன் இந்த நடைமுறைகளை அதாவது கடைபிடிப்பதோடு கடைபிடிக்கும் அதே நேரம் உள்ளே போய் பேசக்கூடிய ஒரு நிலையையும் அவன் அடைவான். அதற்குத்தான் அந்நிய நிலை என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா அந்நிய ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி விடுவாரேயானால் எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்? அவனுடைய துணையிலே நாங்கள்
ரமலான் என்ற அந்த 4 எழுத்துக்களும் சொல்கிறது. கடைசி எழுத்து 5வது எழுத்து அந்நூன் நவாலுல்லா, அல்லாஹ்வுடைய கொடை. யாரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய மாபுரத்தின் மன்னிப்பை பெற்று அவனுக்கு துணையாளியாக அல்லாஹ் இருந்து உல்பத்துல்லா அந்நிய நிலையை பெற்றானோ அந்த மனிதனுக்கு ஜவாலுல்லா அல்லாஹ்வுடைய கொடை என்ன கொடுப்பான்? நாங்க ஒரு வீட்டுக்கு போகக்குள்ள ஒரு காணிக்கை செய்கிறோம், ஒருவருக்கு ஒரு கொடையை கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கொடை என்ன? எல்லா கொடையும் கொடுத்து விட்டானோ இந்த உலகத்திலே. 100 ரஹமத்திலே ஒரு ரஹமத்தை இறக்கி அந்த ஒரு ரஹமத்துக்குள்ளே அனைத்து கொடைகளையும் அவன் கொடுத்து விட்டான். இங்கே கொடுத்தது போதாத என்று கருதி சுவர்க்கலோகத்திலே தன்னத்திலே இருக்கின்ற 99 கொடைகளையும் அவன் கொடுக்கிறான் ஒரு அடியானுக்கு. இந்த உலகத்திலே எல்லாருக்கும் சேர்த்தா ஒரு கொடையை கொடுத்தான். ஒரு கொடை தான் என்ன செய்யுது? நம்ம எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், கிறிஸ்துவ மக்கள், ஏனைய மதங்களுடைய மக்கள் எல்லோருக்கும் யார் கொடுப்பது? அல்லாஹ் தானா தான் கொடுக்கிறான். சாப்பாடு கொடுக்கிறான், காசு கொடுக்கிறான், தொழில் கொடுக்கிறான், புத்தியை கொடுக்கிறான், சுகத்தை கொடுக்கிறான். எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் கொடுக்கிறான். வேற யாருமே கொடுக்கல. அப்ப கொடுக்காத அவன் மறுமையில் அவன் என்ன கொடையை கொடுக்கிறான்? இந்த உலகத்தில் இணைத்து பார்க்காத கொடைகளை மறுமையில் கொடுப்பான். நாங்கள் நினைக்கக்கூடாது சொர்க்கம் நம்மளை ஊட்டப்படுது. சொர்க்கத்திலே ஒரு இந்தி கூட இந்த உலகம் பொறுமதி இல்லை. எப்படின்னா நாம சொர்க்கத்துக்காக நல்ல பணி செய்யணும், வணங்கணும். நரகத்தை பயந்து வணங்கணும், சொர்க்கத்துக்காக நீ வணங்கணும். ஒரு அறிஞர் கேட்கிறார், பெரியார், சொர்க்கத்திற்காக நீ வணங்குவது யாயின் அல்லாஹ் தஆலா என்ன செய்யுது? சொர்க்கத்தை படைக்கலைன்னு வைத்துக்கொள். அப்ப வணங்குறதுக்கு தகுதி இல்லையா? அல்லது நரகத்தை படைக்கவில்லை என்று வைத்துக்கொள். அப்படி என்றால் அவனை வணங்குறதுக்கு தகுதி இல்லையா? அப்ப நரகத்தை பயந்தோ சொர்க்கத்தை ஆதரவு வைத்தோ வணங்க முடியாது. சொர்க்கத்தை படைக்கவில்லையானால் அவன் அவனை வணங்குகிறான். வணங்கத்தான் போகணும். நரகத்தை படைக்கவில்லையானால் அவனை வணங்கத்தான் வேண்டும். ஆகவே சொர்க்கத்தை ஆதரவு வைத்தோ நரகத்தை பயந்தோ வணங்குவது உண்மையான இபாதத்தாக அது ஆகாது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அதிகமானவர்கள் என்று அது அப்படித்தான் வணங்குகிறார்கள். சொர்க்கத்தை ஆதரவு வைத்தும் நரகத்தை பயந்துத்தான் வணங்குகிறார்களே ஒழிய அல்லாஹ்வுக்கு நாம் செய்வோம். நம்மை படைத்து உணவு தந்து பாதுகாக்கின்ற அந்த அல்ல அல்லாஹ்வை வணங்குவோம் என்ற உணர்வோடு வணங்குவதில்லை. வணங்கினால் தான் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்தை படைக்கவில்லை அல்லாஹ் வணங்க மாட்டேன். நரகத்தை படைக்கவில்லை ஆனால் அல்லாஹ்வை வணங்க மாட்டாய். அல்லாஹ்வை வணங்கித்தான் ஆக வேண்டும். இந்த வஜூத் என்ற
அதுதான்